வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட அடினியம் செடிகள் தொடர்ந்த மழையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. எங்கள் பகுதியில் தொடர்ந்து இந்த 4 நாட்களாகவே நல்ல மழை தாங்க. 24 மணி நேரமுமே மழை வந்துட்டு தாங்க இருக்குது. பொதுவாக நம்ம மாதிரி அடினியம் செடிகள் நிறைய வளர்க்குறவங்க மழை தொடர்ந்து வந்ததுனாலே பயப்பட ஆரம்பிச்சிடுறோம். செடிகளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி. அது இயற்கையான விஷயந்தாங்க. ஏன்னா மழை தண்ணீர் தொடர்ந்து வரும்போது அடினியம் செடிகளில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. ஆனால் நம்ம மணல் அதிகமாக போட்டு நடும்போது அது மாதிரி பயப்பட தேவையில்லை. நமக்கு தொடர்ந்து மழை இருக்கிற சமயங்களில் நம்ம அடினியம் செடிகளில் தொட்டிகளில் தண்ணி தேங்கி நிற்கிதா அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கணுங்க. அடுத்ததாக நமக்கு கேடக்ஸில் ஏதாவது அழுகல் இருக்கிறதா, இல்லைனா கிளைகளில் கூட நமக்கு சில நேரம் அழுகல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம கவனிச்சோன்னாலே போதுங்க, நமக்கு பெருசாக பாதிப்புகள்லாம் வராது. அதே மாதிரி நமக்கு இந்த மாதிரி நிறைய விதைகள் இருக்குது பாருங்கள். ஒரு விதை இருந்தாலும் கூட சரிங்க, விதைகள் வெடிக்கிற பக்குவத்தில் இருக்குது அப்படின்னா, அதாவது மெச்சூர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த செடிகளை தூக்கி உள்ளே வச்சுறது ரொம்ப நல்லதுங்க. இன்னுமே இந்த விதைகள் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகணும், அதனால தான் நான் மழையில் வச்சுருக்கிறேன். நம்ம இது நூல் கட்டி வச்சுருந்தா கூட வெடித்ததுன்னா மழையில் அந்த தண்ணி உள்ளே போய் நமக்கு விதைகள் எல்லாமே சேதமாயிடும். அதனால் மெச்சூர்டான விதைகள் இருந்தால் அந்த செடிகளை கூட நம்ம தூக்கி உள்ளே வச்சு பாதுகாப்பாக வச்சுக்கலாங்க. ஒருவேளை அது மாதிரி இடம் இல்லை அப்படின்னா ஒரு கவர் போட்டு கூட நம்ம கட்டி வச்சிடலாம் விதைகளை. பொதுவாக நம்ம சில செடிகள் ரீபாட் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே ஆகும்போது அந்த செடிகள் வேர் வர அந்த கேடக்ஸில் கீழே வேர் அந்த ஹோல்ஸை அடைக்கிற அளவுக்கு போயிடுங்க. அந்த மாதிரி இருக்கிற செடிகளை கூட நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல பெரிய பூக்களாகவே வைக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மழை தண்ணி பட்டுட்டு அது பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். நமக்கு இது மாதிரி தொடர்ந்து மழை இருக்கும்போது பூக்கள் வேகமாகவே அழுகிடுங்க. நமக்கு பொதுவாக வெயில் காலங்களில் அடினியம் பூக்கள் 20 நாள் வரை கூட நமக்கு செடிகளில் நமக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அதனால் நமக்கு செடிகளில் நிறைய பூக்கள் இருக்கும். ஆனால் பாருங்கள், இப்போ இந்த பூ பாருங்கள், நான் ஒரு 2 நாள் முன்னாடி ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். அப்போ எவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்ட்டு. இந்த 2 நாள் மழையிலே பாருங்கள் கவுந்துடுச்சு. இது மாதிரி பூக்கள் வேகமாக உதிருங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு செடிகள் பாதிக்காமல் இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம கவனிச்சுக்கிட்டால் போதும். இந்த சிங்கிள் பெட்டல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த மழை துளிகள் அந்த இதழ்கள் மேலே இருக்கிறது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த செடி பாருங்கள் கிளை அழுகி இருக்குது. இப்போ தான் நான் இதை கவனிக்கிறேன். இந்த மாதிரி கிளை அழுகி இருந்ததுன்னா உடனே நம்ம எடுத்துகிட்டு இதை சாஃப் பவுடர் இல்லைனா மஞ்சள் தூள் தடவிட்டு இந்த செடியை எடுத்து உள்ளே வச்சுறது ரொம்ப நல்லதுங்க. நான் இப்போ தான் பார்த்தேன், அதனால் இதுவரை அறுக்கலைங்க. இப்போ நான் அறுத்துட்டு நான் உள்ளே எடுத்து வச்சுருவேன். ஏன்னா தொடர்ந்து இது மழையில் இருக்கும்போது திரும்பவும் தண்ணி உள்ளே இறங்கி செடியவே பாதிச்சிடும். அதனால் கண்டிப்பாக உள்ளே எடுத்து வச்சிடணுங்க. இந்த பூ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல ஒரு டார்க் கலரு, அதனால் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி டார்க் கலரு பூக்கள் நம்ம வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ அழகாக தெரியறது இல்லைங்க. நைட் நேரங்களில் ரொம்ப அழகாக இருக்கும் வீடியோ எடுத்தால் கூட. பகலில் ஓரளவுக்கு தான் அதோடைய கலர் நல்லா தெரியுது. இந்த மாதிரி நாற்றுகள்லாம் நான் உள்ளே தாங்க வச்சுருக்கிறேன். ஏன்னா இது நேரடியாக மழை தண்ணி படும்போது வேரோடு சாஞ்சிடுங்க. அதனால் நமக்கு திரும்ப திரும்ப அந்த நாற்றுகள் சாஞ்சு எடுத்து வைக்கும்போது அதுக்கு பாதிப்பு வரும். அதனால் நான் நாற்றுகள் எல்லாமே உள்ளே தான் வச்சுருக்கிறேன். இந்த பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நிறைய பூக்கள் இருக்குதுங்க. இது உள்ளே தான் நான் வச்சுருக்கிறேன். இருந்தாலுமே அந்த சாரல் இதில் அடித்து இதுலேயுமே மழை தண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு அப்படியே தேங்கி நிற்கிது பாருங்கள் இலைகளில் எல்லாமே. இது பார்க்குறதுக்கு அழகாக தாங்க இருக்குது. ஆனால் அப்பப்போ நம்ம எல்லா செடிகளுமே அடினியம் செடிகளாகட்டும் இல்லை மற்ற எந்த செடிகளாக இருந்தாலுமே மழைக்காலங்களில் நம்ம கொஞ்சம் அப்பப்போ செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.